Hi friends, this is Sangeeta. Welcome to my YouTube channel Desi Chai. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனல்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம்னா மூவி ரிவ்யூஸ், travel vlogs, shopping, lifestyle, success stories and so on. Please like, share and subscribe my channel to get more videos. இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். இன்னைக்கு நம்ம லேட்டஸ்டா வெளிவந்திருக்கிற ஒரு வெப் சீரிஸ் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டர்மாட்டிக் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல இஷிதா மொய்த்ராவுடைய ஸ்டோரியில காலின் டி கண்ணா இயக்கி இருக்கிற கால் மீ பே அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் பத்தின ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ரொம்ப அற்புதமா காஸ்டியூம் டிசைனிங் பண்ணியிருக்காங்க அனைதா ஷராஃப். ஸ்பெஷல் மென்ஷன் டு ஹர். இந்த வெப் சீரிஸ் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எதனால இன்னைக்கு இந்த வெப் சீரிஸை அதுவும் ஃபர்ஸ்ட் வீடியோவா போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. எவ்வளவுதான் நெகட்டிவ் விஷயங்கள் இந்த வெப் சீரிஸை பத்தி ட்ரால் ஆயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த ரெண்டு விஷயங்கள் என் மனசுக்கு பிடிச்சது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் யூ தட். ரெண்டு விஷயங்கள் என்னன்றத நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கதையை பத்தின ரிவ்யூவையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், வாங்க. கால் மீ பேங்கிற வெப் சீரிஸ் அமேசான் பிரைம்ல ஓவர் 240 கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒன்று, ஜென்சி கிட்ஸோடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப அழகாவே தத்ரூபமாவே இந்த சீரீஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு திடீர்னு வீட்டை விட்டு வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. பட் அவ லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னா, அவ முன்னேறணும்னா எவ்வளோ சேலஞ்ச் வந்தாலும் அதை எப்படிலாம் எதிர்கொள்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த வெப் சீரீஸ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பெல்லான்ற பணக்கார பொண்ணு பத்தின கதை தான் இது. பெல்லான்ற லீட் ரோல்ல அனன்யா பாண்டே நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு தப்பு பண்றாங்க, அந்த தப்புனால நடு ரோட்ல வந்திருக்காங்க. இவங்க ஒரு பணக்கார பொண்ணு. ஆனா எந்த மாதிரியான பணக்கார பொண்ணுன்னா, 7 லக்ஸரியஸ் கார், ஒரு சாப்பர், ஒரு பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிற அளவுக்கு பணக்கார பொண்ணு. நினைச்சு பாருங்க, ஒரே நாள்ல அவங்க பண்ற தப்புனால நடு ரோட்ல வந்துடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க மும்பைக்கு போறாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட பத்தி ஒரு கிரிட்டிக் சொல்றாங்க. அதை விளையாட்டா அவங்க ஃப்ரெண்டு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது. அதனால ஒரு ஃபேமஸ் சேனல்ல அவங்களுக்கு ஜேர்னலிஸ்டா வேலை கிடைக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் ஒரு அன்னோன் கேர்ள் கிட்ட இருந்து தான் ரொம்ப அபியூஸ் பண்ணப்படுறதாகவும், அது பெரிய ஃபேமஸ் பிசினஸ்மேனால அபியூஸ் பண்றதாகவும், அவர் சீக்கிரமே பாலிடிக்ஸ்ல சேர போறாருன்னு அவருடைய முகத்தெரிய கிழிக்க தனக்கு உதவ முடியுமான்னு அந்த அன்னோன் கேர்ள் கேட்டு ஒரு வீடியோ அனுப்புறாங்க. இந்த அன்னோன் கேர்ள் யாரு, அந்த பிசினஸ்மேன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு, இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே உதவுறாங்க. இந்த காலகட்டத்துல அவங்க இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் போது அந்த பாலிட்டிஷியனை பத்தி, அதாவது அந்த பிசினஸ்மேனை பத்தி வேற பல திடுக்கிடுற தகவல்கள் அவங்களுக்கு தெரிய வருது. இதை எப்படி உலகத்துக்கு அவங்க வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் கதை. இதை அவங்க வெற்றிகரமா வெளிப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய போல்ட்னஸை பத்தியும் அவங்களுடைய உண்மைத்தனத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள தான் குடும்பத்துல திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கால் மீ பே இஸ் a perfect blend of மசாலா சாய். இந்த மாதிரியான வீடியோ கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேசி சாய். டடா.